தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் எங்களுடைய தளபதி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 3 ஆண்டில் நாங்கள் இப்போ அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்று 3ஆம் ஆண்டு கடந்த 32 வருடமாக மக்களுக்கு பணியாற்றி சேவை செய்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இங்க வந்திருக்கிற ஏகாம்பரங்கள்லாம் எல்லா விஷயத்தையும் அவங்க 15-20 கோரிக்கை வைக்கல, ஒரு 6 கோரிக்கை தான் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 22 வருடமாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம். அவங்க அந்த வீட்டில் இருந்தோம். இதுவரைக்கும் பட்டா வழங்கவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிலை. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் பரிசீலித்து மக்கள் தேவைகளை அறிந்துதான் தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுவாரே தவிர எல்லோரும் எதையெல்லாம் சொன்னார்கள் அதையெல்லாம் நாங்கள் செய்து விடுவோம் என்று ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் செய்யக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். நீங்க பார்த்திருக்கலாம், தினந்தோறும் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க சில பேர் தினந்தோறும் அவங்களுடைய பெயர் வர வேண்டும், டிவியில் அவங்களுடைய போட்டோ அவங்களுடைய முகம் தெரிய வேண்டும் என்று எதையாவது ஒன்று கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது மக்களுக்கு நடக்குதோ நடக்கலையோ சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் தலைவர் எதை செய்தாலும் எதை அறிக்கை கொடுத்தாலும் அது நடைமுறைப்படுத்த முடியுமாக இருந்தால் மட்டும்தான் அவர் அறிக்கை கொடுப்பார் என்பதுதான் எங்கள் தலைவர். ஆகவே இங்க இருக்கிறாங்க 12 பேர். இந்த 12 பேர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரையில முதல்ல தேர்தல் அறிக்கை அந்த மக்கள் கருத்துக்களை கேட்டார்கள். அந்த 1ஆம் தேதி கேட்டு அடுத்து வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 பேரும் ஒவ்வொரு திசைக்கு போய் மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் இந்த கட்சியிலேருந்து வரும்னு சொல்லாமையே அவங்க கூட போய் உட்காந்து இங்க என்ன குறை இருக்குதுன்னு ஏதுன்னு கேட்குறாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சிரமம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எங்களுடைய தலைவர் கூட நாங்கள் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இருக்கிறோமோ எங்கு போனாலும் எங்களை பொதுமக்கள் ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். இன்று காலையில கூட திரு சகோதரர் அருண்ராஜ் அவர்கள் டீ கடையில அவர்களெல்லாம் டீ சாப்பிட்டு கொண்டு கேட்கும் போது ஒரு டீ கொடுத்து கொண்டிருந்தவர், நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தானே இருக்கிறீர்கள் என்று அவரை கேட்டார்கள். சாதாரண மக்களுக்கு கூட எங்கள் தலைவர் தளபதியோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதால் எங்களை எல்லோருக்கும் தெரிகிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். இங்கு விவசாய சங்க அண்ணம் வந்திருக்கிறீங்க, மற்ற எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்களும் இங்க வந்திருக்கிறாங்க. அந்த விவசாய சங்க நிர்வாகிகள், ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் என்று எல்லோரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு என்ற மாதிரி கருத்து கேட்கும் கூட்டம் என்பதை நாங்கள் இங்கே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எல்லோரும் அழைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கருத்து கணிப்புன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படி பண்ணாலும் சரி எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் தான் போகலாம். ஆனால் இதை நாங்கள் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி கொடுக்க இருக்கிறோம். உங்கள் பிரச்சனை என்ன என்று எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா உண்மையாகவே எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து 2026 முதலமைச்சராவது உறுதி என்ற அடிப்படையில் அவர்கள்
விவசாயிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் அண்ணன்லாம் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்றாங்க. அவங்க ஒண்ணும் மறைஞ்சு இருந்தெல்லாம் குறைய சொல்லல, நேரடியாக பத்திரிகையாளர்கள் முன்பு தைரியமாக வந்து சொன்னாங்க. அந்த தைரியம் எப்படி வரும் என்று சொன்னால், நம்மளுடைய மக்களுக்கு இதுவரை யாரும் எதுவும் செய்யவில்லை. நாங்கள் இப்போது ஒரு புதிய தலைவர் முதலமைச்சராக ஆவார், அவர்கள் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. எங்களுக்கு நீங்கள் டீசல் மானியத்தை ரத்து செய்தாலும் சரி, விவசாயிகளுக்கு கொடுக்கிற பால் அவர் சொன்ன போல 1 லிட்டர் தண்ணி வந்து 20 ரூபாய் 25 ரூபாய் விற்குது. ஆனா பால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் 30 ரூபாய் 35 ரூபாய்க்கு தீவனம் கொடுத்து மாடை பாதுகாத்து என்று சொன்னால், விவசாயிகள் இல்லை என்றால் நாம் யாரும் இல்லை இந்த உலகத்துல. அவங்களை நம்ம முதல்ல நினைத்து பார்க்க வேண்டும். அந்த விவசாயிகள் கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பதால் தான் நாம் திறகாந்தமாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் ஒருவரும் பூச்சி மருந்து அடிக்காமல் இயற்கையான உரத்தை பயன்படுத்தி விளைச்சலை கொண்டு வருகிறார்கள். ஏன்? நம் மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல இடத்தில் இருக்கிறவர்கள் தான் விவசாயிகள். மீனவர்கள் தாய்மார்கள் காலையில அவங்க கடலுக்கு போனா எப்படா வீடு தேடி திரும்பி வருவாங்க என்று தாய்மார்கள் பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மீனவ சமுதாய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அண்ணன் சொன்னது போல புயல் வருது, இன்னும் 5 நாள்னா 10 நாளைக்கு முன்னாடியே புயல் வருது, நீ கடலுக்கு போவாத அப்படின்னு சொல்றது பாதுகாப்புக்கு சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவர்களுக்கு ஒண்ணு ஆயிடுதுன்னா 7 வருஷம் கழிச்சுதான் நீங்க பணம் கொடுப்பீங்களா? நீங்க என்ன கொடுக்கறது? கோடி கோடியாவா கொடுக்குறீங்க? கொடுக்கறது 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுங்க. திரும்பி வந்துட்டு அவங்க அந்த பணத்தை அவங்களுக்கு எதுக்கு உனக்கு சேர்த்து கொடுக்க போறாங்க? ராணுவ வீரர்கள், நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது சிக்கிம் மேல அந்த உச்சத்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா சைனா பார்டருக்கும் நடுவில் அவங்க இருப்பாங்க. 3 மணி நேரம் டியூட்டி. ஆனா அங்க அந்த குளிர் 2-3 கம்பளி இதை போட்டுட்டு போய் நின்னாதான் நம்மளால நிற்க முடியும். ஆனா நம்மளுடைய ராணுவ வீரர்கள் நமக்காக பாதுகாப்பாக அந்த இடத்துல 3 மணி நேரம் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்து நிற்கிறவர்கள் தான் அந்த ராணுவ வீரர்கள். அவர்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அதுவும் இல்லை. சுய உதவி குழு பாதுகாத்துக்குன்னு அவங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு மகளிர் அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கும் வழி கிடையாது. இப்படியா அரசு ஊழியர்கள் தினந்தோறும் ஒரு பிரச்சனை. நீங்க பாட்டு தேர்தல் வாக்குறுதி இத்தனை வாக்குறுதி நிறைய கொடுத்துட்டீங்க, அதை எல்லாம் செய்ய முடியுமா முடியாதா? இல்ல முடியாது, எதுவுமே இங்கே இல்லை. எதுவாக இருந்தாலும் எதை மனிதனுக்கு மனசு இருந்தால் எதையும் செய்ய முடியும். அரசாங்கத்துக்கு அந்த மனசு இருக்கணும், இருந்தால் அதை கண்டிப்பாக செய்வார்கள். ஏன்னா மக்களுக்காக தான் நம்மளுடைய மக்கள் ஓட்டு போட்டு நாங்க தான் உங்க வீட்டுக்கு வந்து வீடு வீடா ஏறி நீங்க ஓட்டு போடுங்க, எங்களுடைய ஆட்சி அமைஞ்ச பிறகு இதையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி தேர்தலில் அரசியல்வாதிகள் தான் அவர்கள் வந்து ஓட்டு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் அந்த ஓட்டு போட்டதுக்கு அவங்க என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடியவர் தான் ஒரு உண்மையான தலைவராக இருக்க முடியும். அதுதான் எங்கள் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக ஆவது உறுதி. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவிற்கு எல்லா பிரச்சனைகளையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர் தளபதி எங்களுக்கு இருப்பார். உங்கள் தளபதியாகவும் இருப்பார். நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள். நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எதையெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வாக்குறுதியாக வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையுடன் தெரிவித்திருக்கிறேன். எல்லாரும் படித்தவங்க தான்.
12 பேர் எல்லாருமே இவர் ஐஏஎஸ் ஈக்குவல் ரேங்க் உடைய ஐஆர்எஸ் இருக்குது. தலைவர் மீது நம்பிக்கை வைத்து 14 வருடம் நான் மக்களுக்கு சேவை செய்கிறார் தலைவர் தளபதி அவர்கள், அவருடன் நானும் செல்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் சகோதரர் அருண்ராஜ். அண்ணன் இங்கே ஜேசிடி அண்ணன் இருக்கிறார். 2 தலைவர்களை பெருந்தலைவரை மாற்றிருக்கிறார். அவர் உண்மையான தலைவரை நான் கண்டுபிடித்து விட்டேன், மக்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று எங்களுடன் வருகிறார். இதே மாதிரி எல்லாம் பேராசிரியர் இருக்கிறார். காமராஜர் பிபி அவர்கள் இங்கே இருக்கிறார். எல்லாமே அட்வொகேட் சார், அவர் திறமையானவர் இருக்கிறாரு. டாக்டர் நர்ஸுக்கு டாக்டருக்கு என்ன தேவை டாக்டர் இருக்கிறார். இஸ்லாமிய சகோதரருக்கு என்ன தேவைகள் என்று அறிவதற்காக சமுதாய மக்களுக்கு என்ன ஏது வியாபாரிகளின் தேவை என்று வழங்கி பார்த்திருக்கிறார். அருள் பிரகாசம் இருக்கிறார். பிருத்திவி இருக்கிறார். சிறுபான்மையினர் சம்பத் பேராசிரியர் இருக்கிறார். தேன்மொழி சகோதரி இருக்கிறார். ஏன் என்ன சொல்றோம்னா, நாங்களும் சும்மா கமிட்டி போட்டோம் அப்படின்ற பேருக்கெல்லாம் கிடையாது. தலைவர் ஒருத்தவங்களையும் சந்திச்சு அவங்களுடைய திறமைகளை இருந்து நீங்கள் போய் மக்களோட மக்களாக இருந்து என்ன என்று கேட்டு தேர்தலை நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை வழங்க வேண்டும். அதை நான் பார்த்து உங்களுடன் கலந்து பேசி நான் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர். மற்றவங்க தேர்தல் வாக்குறுதிக்கு அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்க இருந்திருந்தா ஏன் செஞ்சிருக்க வேண்டியது தானே, செஞ்சிருக்கலன்றதுனால தானே நாங்கள் இங்கே வரோம். எங்கள் தலைவரை எதுக்கு எல்லாரும் ஓட்டு போடுறேன்றாங்க. இவ்வளோ காலம் நீங்கள் செய்யல, புதுசாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இப்போ தலைவர் தளபதியை தேர்ந்தெடுக்க எல்லாருமே நீங்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உண்மையாகவே நீங்கள்லாம் வந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு எதையெல்லாம் தலைவர் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு வழங்குவார். மகளிருக்கு எதுவுமே சொல்லணும்னு நீங்க நினைக்க வேணாம். எப்போதும் தலைவர் மகளிருக்கு என்று சிறப்பான திட்டங்கள் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே எந்த பயமும் வேணாம். 2026 தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும். விசில் சின்னத்தினை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும், வியாபாரிகளுக்கும், தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும், மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் விவசாயிகள் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு